Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. வா மகிழினி, டீ காஃபி ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேண்டாம்க்கா. புருஷன் பொண்டாட்டி கிடையில தொந்தரவா இருக்க வேண்டான்னு தான் அப்படியே கிச்சன் பக்கம் வந்துட்டேன். என்னக்கா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத மேடம் பார்த்தா கோவப்படுவாங்களேன்னு பயப்படுறீங்களா? ஆமா மகிழினி, நீ மட்டும் இல்ல, மதி வந்தாலும் இதே நிலைமைதான். அத்தை இல்லாதப்போதான் மதி கிட்ட கொஞ்சம் நல்லா பேச முடியும், இல்லனா பேசாம தான் இருப்பா. உங்க நிலைமைய நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. உங்களை பார்த்தா இந்த வீட்டு மருமக மாதிரி இல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க மாதிரி இருக்கீங்க. பாத்தீங்களா, நான் உங்களை பேசின பேச்சுக்கு என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்கள மாதிரி ஒரு மருமக கிடைக்க மீனாட்சி மேடம் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. மகிழினி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ உன் ஃப்ரெண்டுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதெல்லாம் சரிதான். ஆனா மதிய மருமகளா ஏத்துக்க வைப்பேன்னு சொல்லி அத்தை கிட்ட சவால் விட்டுருக்கியே, அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் மதிய அத்தை மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. ஆமாங்க, அம்மா சீதா அண்ணிய தான் மருமகன்னு உரிமையா இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை தெரியுமா? அதனாலதான் என் அண்ணனுக்கு என் அம்மா மேலேயே கொஞ்சம் கோவம். அவரு குடிக்க ஆரம்பிச்சதே அநேகமா அதனாலதான்னு கூட சொல்லலாம். எல்லாத்தையும் சரி செய்யணும் நந்திதா. உன் அம்மாவுக்கு பிடிவாதம் அதிகம். அவங்க சொல்றதுதான் மத்தவங்க கேட்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நினைப்ப முதல்ல மாத்தணும். ஒருத்தவங்க யார் கூட வாழணுங்கிறத வாழ்றவங்க தான் தீர்மானிக்கணும். பெத்தவங்களோ மத்தவங்களோ தீர்மானிக்க முடியாது. அத அவங்களுக்கு புரிய வைக்கணும். பவானி, கையில என்ன? இதுவா, ஆதி சார் மட்டன் வாங்கிட்டு வர சொன்னாரு. இத சூப்பு வச்சு அவங்க வைஃப்க்கு கொடுக்க சொன்னாரு. ஆதி சாருக்கு மதிய அக்கா மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். மதி கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் அவங்களுக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. எனக்கும் ஒருத்தன் வந்து வாச்சிருக்கானே, அவனா இருந்தா கடைக்கு போய் மட்டனை வாங்கி சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்டு போயிருப்பான். பவானி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மதிய ஆதியோட வைஃப்னு சொல்லுவேன்? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்கு மட்டன் சூப்பரை வச்சு கொடுக்க போறியா? முதல்ல கிச்சனை விட்டு வெளியே போடி. சாரிம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. வெளியே போன்னு சொன்னேன். ஏ ஸ்வேதா, அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு அவங்க கிட்ட ஓ வீரத்தை காட்டுற? மதி ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அப்படின்னா அவ ஆதியோட வைஃப்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? ஆதியோட சிஸ்டர்னு சொல்லணும்னு ஆசைப்படுறியா? இல்ல நீதான் ஆதியோட வைஃப்னு எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறியா? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிடக்கூடாது. உன்னெல்லாம் இந்த வீட்டுல விட்டதே பெரிய விஷயம். அத மறந்துட்டு மத்தவங்க விஷயத்துல தலையிடாம வந்த வேலைய மட்டும் பாத்துட்டு போனோம். நான் மதிய பாத்துக்கத்தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன் முன்னாடியே மதிய பத்தி தப்பா பேசினா நான் பாத்துட்டு இருக்கணுமா? இப்ப நான் சொல்றேன், மதி ஆதியோட வைஃப். அது யாராலையும் மாத்த முடியாது. ஹே, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனால தாண்டி வேலை செய்யறவள என்ன மதிக்காம பேசிட்டு போறா. முதல்ல உன்னை இங்க இருந்து துரத்துனாதான் இந்த வீடு வீடா இருக்கும். எதுக்கு ஸ்வேதாக்கா இவ்ளோ கோவப்படுறீங்க? யாரு சொன்னாலும் சொல்லலனாலும் மதி அண்ணனோட வைஃப் தானே. அதை எப்படி உங்களால இப்ப மாத்த முடியும்? அப்படி கேளு நந்திதா. ஓ, எல்லாரும் இந்த மகிழினியோட சேர்ந்துட்டு என்ன வெறுப்பேத்துறீங்களா? கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்வேதா இந்த வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போனா. போனவ திரும்ப வராமலே இருந்திருந்தா பரவாயில்லன்னு தோணுது. அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஒரே பிரச்சனை தான். அவ வராமையே இருந்திருந்தா இந்நேரம் அத்தை மதிய மருமகளா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆதி தம்பி மேல பாசம் அதிகம். ஆனா அந்த ஸ்வேதாவால அவங்க புள்ள மேல வச்சிருந்த பாசம் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இந்த வீடு ஒத்துமையே இல்லாம போனதுக்கு காரணமே இந்த ஸ்வேதாக்கா தான். அதனால நம்மளால ஸ்வேதாவையும் மீறி அம்மாவையும் மீறி எதுவுமே செய்ய முடியல. ஆனா நான் இதை விட போறதில்ல நந்திதா.
மீனாட்சி மேடம் மதிய இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். மதி, கால் எடுத்து வை. பாத்து 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 காலவை மதி. இடுப்புல அடிப்பட்ட வலி எப்படி இருக்கு மதி? பாதி வலி குறைஞ்சிருச்சு மகள். ஆனா அப்படி எப்படி நான் அசையும் போதுதான் பயங்கரமா வலிக்குது. நாள் ஆக ஆக தான் சரியாகும் மதி. அது வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன பண்றது மகள்? என்னமோ வயசானவ மாதிரி உட்காந்துக்கிட்டு உனக்கும் அதுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் யோசிக்காத. மீனாட்சி மேடம் நல்ல விதமா இருந்திருந்தா இந்நேரம் உன் அம்மா வந்து உன்னை கவனிச்சிருப்பாங்க. பாவம், அவங்க வந்து இங்க அவமானப்படக்கூடாதுன்னு தான் நான் இங்க வர வேண்டியதா ஆயிடுச்சு. மகிழினி, மதிக்கு மட்டன் சூப் கொடுத்தாச்சா? இன்னும் இல்ல, சூப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கா? அண்ணி, அண்ணி, என்ன? சொல்லுங்க தம்பி. அண்ணி, மதிக்கு மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு தம்பி, இதோ போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி வா மகிழினி. மதி, நீ டேப்லெட் போடணும்ல? டேப்லெட் எங்க வச்சிருக்க? அது மகளுக்கு தான் தெரியும். மகிழினிக்கு தான் தெரியுமா? இப்படி இருந்தா உடம்பு எப்படி சரியாகும்? டேப்லெட் எங்க இருக்கு, என்னென்ன டேப்லெட் போடணும், இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா மதி? சும்மா அடுத்தவங்களையும் நம்பிட்டு இருக்க கூடாது. நீ எதனால இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும் ஆதி. மகள் நீ இங்க இருக்கிறது உனக்கு டிஸ்டர்பா இருக்கு. ஆமா, உன் மனசுல அவ இல்லனா நீ எதுக்கு அவ இருக்கிறத பத்தி யோசிக்கிற? எப்பவும் போல இருக்க வேண்டியது தானே? மகள், ஆதி டேப்லெட் எங்க இருக்குன்னு கேக்குறான். என் பேக்ல தான் இருக்கு, இதை எடுத்துட்டு வரேன். மதி ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆதி மதி மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான். அதுக்கு காரணம் அவ கழுத்துல இருக்கிற தாலி தானே.